சார்பாக உங்க எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி நன்றி, இங்க வந்து எங்களோட படம் பார்த்து இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணுவீங்க, அதுக்கு மிக்க நன்றி. உங்க வேல்யூபிள் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து படம் பார்க்கறதுக்கு நான் எல்லாரும் சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருந்தது படம்? நீங்க தான் சொல்லணும். பிடிச்சிருந்ததா? நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு மேடம். ஜோமா நல்லா இருக்கு. ஜோமா பிடிச்சிருந்ததா? நல்லா பண்ணனா? ரொம்ப வருஷம் கழிச்சிட்டு ஒரு படம் பண்ணிருக்கேன். படம் வராத காரணம் கரெக்டான நல்ல கதாபாத்திரங்கள் வராதனால்தான். சரியான படங்கள் வரணும்னு காத்துட்டு இருந்தேன். அதனால இப்போ அந்த படம் வந்திருக்குது, நிழல் குடை. டைரக்டர் சிவா சாருக்கு தேங்க்ஸ். ஆமா பாத்துட்டேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு டைட்டு வச்சு எல்லாமே ஒர்க் பண்றாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆனா நிறைய வீட்டுல இப்படிதான் இருக்கு. குழந்தைகள் ஆமா லேப்டாப் பார்த்துக்கிட்டு அவங்க செல்போன் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. அதுதான் சொல்ல வரீங்க. லாஸ்ட் சீன் முதியோர் இல்லம் இதனால அதிகமா தேட ஆரம்பிச்சாங்க குழந்தைங்க. அவங்கள குற்றம் சொல்லாதீங்க. அதுதான் உண்மை. இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படித்தானே இருக்கு. முதியோர் இல்லங்கள் அதிகமா ஆயிட்டு இருக்குது. குழந்தைங்கள் வந்து இப்ப ரொம்ப லேப்டாப், போன், டேபு, வீடியோ கேம்ஸ்ல தான் அடிக்ட் ஆயிருக்காங்க. எல்லாமே மாறணும். நம்ம குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸும் ஃபீலிங்ஸ், கூட்டு குடும்பம், அப்பா அம்மா தாத்தா பாட்டி உறவுகள் கத்து கொடுக்கணும். ஐடி ஃபேமிலி எல்லாம் ட்ரிங்க் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு வந்து யதார்த்தமான லைஃப்ல இருக்கு அந்த மாதிரியான ஆட்டிடியூட்ஸ் இருக்கு. அதுதான் நமக்கு அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட வந்து குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோமா? ஜோமா வந்து அதுல வந்து அது மட்டும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க பார்ட்டி போய் சீக்கிரம் வாங்கன்னு சொல்றாங்க. சொல்லல இல்ல ட்ரிங்க்ஸ் அடிக்கிறீங்க அட்வைஸ் பண்ணுங்க. எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்களே. அது அவங்களுக்கு ஒரு பவுண்டரி இருக்குல்ல கதையிலேயே. அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பவுண்டரி இருக்கு. அதை அவங்க காமிங்க. உங்க பையனுக்கு ஓப்பனிங் வந்து வச்சிருக்கிறீங்க. உங்க பின்னாடி உங்க பையனுக்கு வச்சிருக்கீங்க. அது இன்னும் ஃபுல்லா ஏன் ஓப்பன் ஆகணும்? அவ்வளோ இதுவாக காட்டல. அவர் வந்து அந்த குழந்தைய கடத்துற மாதிரியே கொண்டு போனீங்க. அதுக்கு கொஞ்சம் டம்மியான மாதிரி ஆயிட்டாரு. ஏன் சீன்ஸ் அவர் கொடுக்கலையா? இல்லை சரியா நடிக்கலன்னு விட்டீங்களா? இல்லை அவர் சரியா நடிச்சிருக்காரா நடிக்கலையா அது நீங்க தான் சொல்லணும். இல்லை ஏன்னா அவர் டைலாகே வச்சிருக்காரு, நீங்க அடுத்தடுத்து என்ன பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு போவாரு. அப்படி ஓப்பனிங் இருக்கும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே, பண்ணிருக்கலாமே. இந்த கதைக்கு அவர் இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு தேவையோ அதை நாங்கள் பயன்படுத்தோம். ரொம்ப லென்த்தாக அதை பண்ணணும்னு நம்மளோட இன்டென்ஷன் இல்லை. ஏன்னா கதையில் வந்து அவர் ஒரு கேரக்டர், அது எவ்வளோ தேவையோ அதை நம்ம பயன்படுத்தோம். சரி எல்லாம் பேசலாம், பேசிடலாம். பேசிட்டு வச்சு கடைசியாக வச்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இது வந்து என்னோட முதல் படம். ஸோ முதல் படமே ரொம்ப அழகான ஒரு கதை அமைஞ்சது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேவியானி மேம், விஜய் தேவி கூடலாம் நடிக்கிறது வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஸோ இந்த படம் வந்து நல்லபடியாக எல்லாருமே செஞ்சு கேமரா வச்சு எடுத்துருக்காங்க. வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூட்டம் முன்னாடி நான் பேசுகிறேன். எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு மூவி டேரக்டர் சிவா சார் எடுத்திருக்காரு. நல்ல மெசேஜ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பாட்டை கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இனிமேல் நீங்கள் தான் இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு வைடர் ஆடியன்ஸுக்கு எங்களுக்கு நீங்கள் தான் ரீச் பண்ணணும். ஸோ எங்கள் டீம் சார்பாக கேட்டுக்கிறதா தான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எங்கெங்கெல்லாம் நீங்கள் இது பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் பண்ணிங்கன்னா எங்கள் மூவி ப்ரொமோஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. கொஞ்சம்
கொஞ்சம் நான் இதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு வந்தது வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக தான் நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் அந்த கதை டெவலப் ஆகிறதுனால நடிகர் வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு என்ன சொல்ல வராங்கன்னா அம்மா நிச்சயமாக ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து என்ன ஒரு வயசு படம் பார்த்தேன். நிச்சயமாக இந்த படம் பார்த்த வாய்ப்பு. கேள்வி கேட்கலாமா? தேவேனி மேம் கேள்வி தேவேன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏன்னா போன வாரம் டூரிஸ்ட் ஃபேமிலியில வந்து சசிகுமார் வந்து அவரோட குடும்பத்தோட இலங்கையில இருந்து வந்து இங்க வந்து சென்னையில் செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு கதை. அது இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கு. அந்த படம் ஆக்சுவலாக நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வாரம் நீங்க மட்டும் இலங்கையில இருந்து வந்து அட்டகாசம் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு பர்சனலாக அந்த படத்தில் நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஏன்னா நீங்களும் ஒரு லவ் மேரேஜ், ராஜகுமார் லவ் மேரேஜ் பண்ணீங்க. அழகான 2 பெண் குழந்தைங்களோட அம்மா நீங்கள். அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் அந்த மாதிரி எதாவது கஷ்டப்பட்டீங்களா? இல்லை உங்களுடைய அந்த லைஃப் எப்படி இருக்கு? குழந்தைங்க பார்க்கறதுக்கு நாங்கள் ஒருத்தர் நானும் சாரும் வீட்டில் ஹெல்ப் இருந்தது. நாங்கள் மாற்றி இது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் குழந்தைங்க. எங்களோட டைம் 100% நாங்கள் கொடுக்குறோம் 2 பேருக்கும். நாங்கள் யாரையும் நம்பிட்டு இல்லை, எந்த வேலை செய்கிற ஆளுங்களோட நம்பிட்டு நாங்கள் எப்போவுமே இல்லை. டிரைவர் இருந்தாலும் நான் தான் டிரைவிங் பண்ணிட்டு என் குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு பிக்கப் பண்ணிட்டு எல்லாமே செய்வேன். இப்போ செல்ஃப் டிரைவும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்போ எங்கள் வீட்டு டிரைவரும் இல்லை, நானும் சாரும் சொந்தமாக டிரைவ் பண்ணிட்டு எல்லா வேலைகளையும் பார்ப்போம். சமையலுக்கு கூட ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் ஆளுங்க இருந்தாங்க, அப்போ கூட நான் சமைப்பேன். இப்போ அதுவும் இல்லை, நாங்கள் தான் சமைக்கிறோம். ஏன்னா கொரோனா அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ எங்கள் வேலைகள் நாங்கள் தான் எப்பவுமே செய்கிறது. குழந்தைங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும், அதுதான் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். நாங்கள் தான் பார்க்கணும், ஏன்னா நாங்கள் தானே இந்த உலகத்தில் அவங்கள கொண்டு வந்தோம். நமக்கு தான் ஆஸ் பேரண்ட்ஸ் பெரிய பொறுப்பு இருக்குது. குழந்தைங்கள நாம பத்திரமா பார்க்கணும், ஏன்னா அவங்க தான் எங்களோட பெரிய சொத்து. காசு சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், எங்கெங்கேயும் ஓடுறோம். நிறைய ஆசைகள் நமக்கு இருக்கு. இது வேணும், அது வேணும், சம்பாதிக்கணும், சொத்து வேணும், சொத்து சேமிக்கணும். யாருக்காக? நம்ம குழந்தைங்களுக்காக தானே. குழந்தைங்களுக்கு நம்ம தனியா வீட்டில் விட்டுட்டு யாரோ பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க பத்திரமா இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. எங்கேயோ தூரத்தில் வேலை செய்யறோம், அன்டைமுக்கு வரோம். ஸோ இந்த எல்லாம் மாறணும். குழந்தைங்க நாம பார்க்கணும், ஏன்னா அவங்க தான் நம்மளோட பெரிய சொத்து. இன்னைக்கு அவங்கள நம்ம பத்திரமா பார்த்துட்டோம்னா நாளைக்கு வயசாங்காலத்துல அவங்க நமக்கு நல்லபடியா பார்ப்பாங்க. நமக்கு ஒரு முதியோர் இல்லத்துல அனுப்ப மாட்டாங்க, கூட வைப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸும் ஒரு தாத்தா, பாட்டி, சித்தி, அத்தை எல்லாரும் தெரியணும். இன்னைக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலைகள் எப்படின்னா கூட்டு குடும்பமாவே இல்ல, எல்லாம் நியூக்ளியர் குடும்பமா போயிட்டாங்க. கல்யாணம் ஆனதும் தனி குடும்பமா போறாங்க. இதெல்லாம் மாறி எல்லாரும் மறுபடியும் பழைய போல எல்லா ரிலேஷன்ஸோட ஒன்னா இருந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியணும். உறவு, உணர்வு, ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம கற்றுக் கொடுக்கணுமே அப்படி சொல்லி நாங்கள் டைரக்டர் சார் அதை ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதி இந்த படமே ரெடி பண்ணியிருக்காரு. இது ஜனங்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும், ஏன்னா இப்போ காலகட்டம் அப்படி இருக்கு. இந்த மெசேஜ் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நாம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். முதியோர் இல்லங்கள் இப்போ அதிகமாயிட்டு இருக்குது, அது உண்மைதான். அதை எப்போ நம்ம பெத்தவங்களை நம்ம
பேரண்ட்ஸை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள ரொம்ப அன்பா பார்த்துட்டா அதுவே போதும் தான். இது எல்லாமே நாங்கள் டைரக்டர் சார் இதை ரொம்ப யோசிச்சு சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்களுக்காக சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம வந்து சேர்த்து வைக்கணும். அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்து. இதுதான் இந்த படத்தோட மெயின் பாயிண்ட். மேடம் நீங்க நிறைய படங்கள் நடிக்கலாம் ஐயா, ரொம்ப ஜூசியா நடிக்கீங்க. நீங்க நல்ல நடிகைன்னு எல்லாருக்கும் தெரியும் சார். இனிமே நடிக்கிறேன் சரிங்களா. நிறைய படங்கள் நடிப்பேன், வந்துட்டு தான் இருக்கு. இந்த வருஷத்தில் நிறைய வரும். நல்ல படங்கள் கதாபாத்திரங்கள் வந்தா கண்டிப்பா நடிக்கிறேன். நான் சொன்னீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க. ஏன்னா இந்த வாரம் 9 படம் ரிலீஸ், சின்ன படம்லாம் வந்து வாழ விடுங்கன்னீங்க. அப்புறம் வந்து இன்னொரு ப்ரொடியூசர் சொன்னாரு நம்ம கையில இல்லைன்ட்டு. இப்போ உங்களோட கருத்து என்ன? சின்ன படங்கள் ஓடணும் தானே சார். எல்லா தயாரிப்பாளர்களோட படங்கள் ஓடணும், ரொம்ப முக்கியமானது. அதுவும் சின்ன படங்கள் ஓடணும். ஓடுறதுக்கு நான் அன்னைக்கு சொன்னது ஒரே காட்சியில எடுத்துடுறாங்க படத்தை. கொஞ்சம் ப்ரீதிங் டைம் கொடுங்க அப்படிதான் நான் ஒரு கோரிக்கை வச்சேன். ஒரு ப்ரீதிங் டைம் கொடுத்தா இந்த மாதிரி படங்கள் மவுத் பப்ளிசிட்டியாலையும் வெளியில ஒரு காட்சி பார்த்துட்டு வெளியில் போயிட்டு நல்லா இருக்குது மறுபடியும் பார்க்கலாம் அப்படி ஒரு மவுத் பப்ளிசிட்டினால சில நேரம் இந்த மாதிரி படங்கள் ஓடும். ஏன்னா இதுல ஒரு பெரிய ஹீரோ இல்ல, நமக்கு பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்ல. இது ஒரு பெரிய பட்ஜெட் நான் இருக்கேன். ஆனாலும் இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். சோ இதுக்கு ஓட்டம் எப்படின்னா மெல்ல மெல்லமா தான் ஓடும். இதுக்கு சரியான நீங்க எல்லாம் எழுதி எல்லாரும் படிச்சு இல்லைன்னா உங்க ரிவ்யூஸை வந்து யூடியூப்ல பார்த்துட்டு சரி இந்த படம் நல்லா இருக்குதுன்னு நினைச்சிட்டு குடும்பமா ஃபேமிலிஸ், இப்போ ஹாலிடேஸ் தானே, எல்லாரும் வந்து எங்கேயோ போறதை விட்டுட்டு தியேட்டருக்கு போலாம், நிழல் உடை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனாங்கன்னா எங்க படம் வெற்றி தானே. சார் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உடனே தூக்கிடாதீங்க. ஏதாவது ஒரு பெரிய படம் வரும், தூக்கிடுவீங்களே எங்க சின்ன படத்தை அப்படி சொன்னேன். அது நியாயம்தான். ஏன்னா நான் நடிக்க காலத்துல சில நேரம் வாரக்கணக்கு ஒரு வாரம் படம் ரொம்ப டல்லா இருக்கும், ஆனா அடுத்த வாரத்தில் பிக்கப் ஆயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் 2வது வாரத்துல பிக்கப் ஆகி 100 நாள் 150 நாள் 200 நாள் எல்லாம் ஓடி இருக்குது. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லையே. அதனால இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களோட சின்ன பட்ஜெட் படங்கள், நல்ல கருத்துள்ள படங்கள் கொஞ்சம் தியேட்டர்ல ஓடனா நல்லா இருக்கும். அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். மேடம் நீங்க தமிழ்நாட்டு மருமகள் ஆனதுலேருந்து அதுக்கு முன்னாடியே தெரியும் இந்த புடவை, அந்த கல்ச்சர், இந்த கிளாமர் பக்கமே நீங்க லவுடா பேசுங்க. தமிழ்நாடு மருமகள் ஆனதுல இருந்து அதுக்கு முன்னாடியும் சரி நீங்க கிளாமர் பக்கமே போல. ஆமா. தமிழ் சினிமா 2 ஹீரோயின் ரேவதி மேடம் நீங்க இந்த புடவையிலே நடிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி உங்களை மட்டும் செலக்ட் பண்ணி கூப்பிடுறாங்க? ஏன்னா எல்லா டேரக்டரும் கிளாமர் வேணும் தான் தேடுவாங்க. ஆனால் தேவயானியை கூப்பிட்டா மட்டும் இந்த ஸ்டோரி தேவயானி கரெக்டாக இருக்குன்னு சூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அதே தான் சூஸ் பண்ணுறீங்களா? சார் இப்போ நீங்க கேட்குற கேள்வி 25 வருஷம் முன்னாடி ஒரு கேள்வி இது. காதல் கோட்டையிலிருந்து என்னோட கேரக்டர் இதுவே மாறிடுச்சு, இமேஜே மாறிடுச்சு இல்லையா. எனக்கு வர கேரக்டர்ஸ் அப்புறம் அப்படித்தானே எல்லாம் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன், நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அது அப்படியே நான் வந்து நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். இனிமே கூட அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ் வந்து தேடி வரும். டைரக்டர்ஸ் வந்து உண்மையா ரைட்டர்ஸ்னா ஒரு கதை எழுதும் போது இந்த கேரக்டர் தேவயானி மேடம் பண்ணணும் அப்படி நினைச்சாங்கன்னா எழுதிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை நான் இருப்பேன் அதுல. ஆனா அதை உண்மையா அவங்க நினைக்கணும் இந்த கேரக்டர் அவங்க தான் பண்ணணும்னு. ஸோ கண்டிப்பா இருப்பேன். மேடம் நீங்க நடிக்க ஆசைப்படுற கேரக்டர் ஏதாவது உங்க மனதுல ஏதாவது இருக்குதா? இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்ல. நிறைய இருக்கு கேரக்டர்ஸ்க்கு, ஒரு எண்ணிக்கையே இல்ல சார், எவ்வளவோ இருக்கு இல்லையா. அதே மாதிரி இது பண்ணணும் அதை பண்ணணும் ஏற்கனவே யாராவது பண்ணிருப்பாங்கல்ல. இல்ல நிறைய படம் பாத்துருப்பீங்க, இந்த மாதிரி கேரக்டர் நல்லா இருந்திருக்கும். இல்ல அதை விட பெட்டரான ஏதாவது நல்ல கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு, பண்ணிட்டு தான் இருக்கணும். நான் சினிமால இருக்கிற வரைக்கும் நான் இருந்துட்டு இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். எல்லாருமே நம்ம நீங்களும் அதே இதுல இருக்கீங்க, ஒரு ஹீரோயின் கேட்டகரியிலேயே இருக்கிறீங்க. எல்லாரும் அவங்க வீட்ல இருந்து வரவங்கள ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க உங்க பசங்களை என்ன டாட்டர்ஸா?
அவங்களுக்கு நடிக்கணும்னா நடிக்கலாம் சார். அவங்களுக்கு ஹீரோயின் ஆகணும்னா ஹீரோயின் ஆகலாம், அவங்களுக்கு நடிக்கணும்னா நடிக்கலாம். ஏன்னா எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். என்னை விட என்னோட அம்மாவுக்கு வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரி எங்கேயுமே இருக்காது. அந்த மாதிரி சொல்லி சொல்லி எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. என் அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி. அதனால நான் என்ன சொல்வேன், இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப அழகானது, ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. சொந்த முயற்சியில வரணும் அப்படிதான் சொல்லியிருக்கேன் 2 பேரையும். சொந்த முயற்சியில உழைப்பு, உங்களோட நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க தான் முன்னேறணும். நாங்க இருப்போம் பின்னாடி, சரி ஓகே சப்போர்ட் பண்றது, பட் யூ ஹாவ் டு டூ இட் ஆன் யுவர் ஓன். ஸோ ஏதோ அவங்களோட இஷ்டம், அவங்க ஆக்டிங்க்கு வரலாம், இல்ல மேற்கொண்டு படிக்கலாம், இல்ல அவங்க தான் அவங்களோட லைஃபை டிசைட் பண்ணணும். தே ஹாவ் டு டிசைட் தெம்செல்ஸ். மேடம்